ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த டபுள் பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பீன்ஸ் வகையிலேருந்து ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோங்க. அருமையான ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரேராக கிடைக்கக்கூடிய இந்த பீன்ஸை வச்சு சூப்பரான கிரேவி செய்யலாம். நான் அது ஒரு 200 கிராம் எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக அது வெந்து வந்துடுங்க. இப்போ நான் 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்து வந்துருச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுப்பை சூடு பண்ணி அதில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ இதை போட்டு ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை, அதாவது பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த டபுள் பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை அந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம திரும்ப லோ ஃப்ளேமை வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அந்த மசாலாலாம் அந்த பீன்ஸில் நல்லா இறங்கி வரும். அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இப்படி 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 முறி தேங்காயை நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பொறுத்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கூடுதலாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பீன்ஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதில் தேவைப்பட்டால் கசூரி மேத்தி அல்லது மல்லி இலை தூவி நீங்கள் பரிமாறிக்கலாம். அட்டகாசமான மணத்தோட சூப்பரான சுவையில் நமக்கு டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.